தமிழ்நாட்டிலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. சில ரீசன்ஸை ஷார்ட்டாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்திய டீமுக்கு செலக்ட் ஆன தமிழ்நாடு பிளேயர்ஸ் 16 பேர்ல இருந்து 2 பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே உங்களாளுங்க தான். லாஸ்ட் 20 இயர்ஸா மத்தவங்க யாருமே செலக்ட் ஆகலைங்க சார். ஏன் சார்? இந்த சீனை ஜீவா மூவியில் பார்த்துட்டு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்க நானே களத்தில் இறங்கி 7 நாள் R&D பண்ணி ஃபைனலாக கண்டுபிடிச்சேன். 1934 2023 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்காக 34 பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க. இதில் என்ன ஷாக்கிங்னா எல்லாருமே ஒரே கேஸ்ட்டு தான், எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர. அடா பாவீங்களா, சின்ன வயசுல இந்த மீமை பார்த்து சிரிப்பேன். என்னடா அது மீம் அப்படின்னு பார்த்தா அது உண்மையான விஷயம்தான் போல. எங்க ஆளுங்கன்னு சொல்றீங்களே, ஏன் எங்க ஆளுங்களுக்கு திறமை இல்லையா? உங்க ஆளுங்களுக்கு டேலண்ட் இல்லை நான் சொல்ல சார். அதுக்காக நாங்க சொம்ப கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போய் இந்தியா T20 ஸ்குவாடில் செலக்ட் ஆகிருக்க டி நடராஜனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால எத்தனையோ கிரிக்கெட்டர் செலக்ட் ஆகி போய் விளாண்டுருக்காங்க. இந்த ஒரு கிரிக்கெட்டருக்கு மட்டும் இவ்வளோ ஃபேம் சோஷியல் மீடியாவில் கொடுக்குறீங்களே, அது ஏன் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் இந்த நான் பிராமின், இதுதான் ஆன்சர். என்னடா ஏன் நீ இந்தியா டீம் ஆட மாட்டேன்ற? ஏன்னா அது இந்தியா டீம்டா. போனாலும் எப்படியும் சாக மாட்டானுங்க. அதுக்கு போகாம எவ்வளவு மேலு. நீங்க ஆடின வெஸ்ட் இண்டீஸ் ஆடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி அதான்டா என் நாடு. பிளேயர்ஸ் தரா இவனுங்கெல்லாம் 1008 பாலிடிக்ஸ் பண்றாங்க கேம்ல. பிளடி பெக்கர். விசாவுக்காக வெயிட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நானும் லாராவும் ஓப்பனிங் ஆடுவோம். சூப்பர். டேலண்ட்டுங்கிறது ரொம்ப ஓவர் ரேட்டட் வேர்ட். பால் போடுறதோ பேட்ல அடிக்கிறதோ டேலண்ட் கிடையாது. நிறைய மென்டல் ஹர்டில்ஸை தாண்ட முடியும். நான் தான் சொல்லுவேன், சொன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கலாக டர்ன் ஆகிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. விளாடணும் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கிணத்துலேருந்து வெளியே வந்து மேலே எத்தி பார்த்தோம்னா அது எவ்வளோ கடினமான ஒரு பயணங்கிறது புரியும். நம்ம மக்களோட லைஃப்ல கலந்த 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சினிமா, இன்னொன்னு கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்ல நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட லிஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், முரளி விஜய், தினேஷ் கார்த்திக், ரவிச்சந்திர அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர்னு இவங்க எல்லாருமே ஒரு சாதிய குறிப்பிட்ட மக்களா தான் இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 90% பிளேயர்ஸ் ஒரு குறிப்பிட்ட மக்களா மட்டும்தான் இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? டேலண்ட் இருந்தா நீ பிளே பண்ண போற அப்படின்னு சொன்னீங்கன்னா, கபடி மாதிரி வேற எந்த கேம்லயுமே இப்படி ஒரு முரண்பாடை நம்ம பார்க்க முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 86 வருஷமா இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் பிளே பண்ணிட்டு இருக்கு. அதுல மொத்தம் 290 பிளேயர் இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல பிளே பண்ணிருக்காங்க. அந்த 290 பிளேயர்ல 4 பிளேயர் மட்டும்தான் மாற்று சாதியினரா இருந்திருக்காங்க. இந்த முரண்பாடை நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. நீங்க BCCI ஹெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட்ரி பார்த்தா கூட இந்த முரண்பாடை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நடராஜன் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் நூலிலையில இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி இதுக்கும் ஒரு ரிசர்வேஷன் வரணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு வேற வழி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.